ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் சில படங்கள், சில பாடல்கள் குறிப்பிட்ட நாளை குறிக்கும் அல்லது போற்றும் அடையாளமாக இருக்கும். அந்த வகையில் பூஜை விடுமுறை நாட்கள் எனப்படும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை தினங்களில் டிவி சேனல்களில் கட்டாயம் இடம்பெறும் படம் சரஸ்வதி சபதம். KV மகாதேவனுடைய இசையமைப்பில் அமைந்த இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் கல்வியா செல்வமா வீரமா என தொடங்கும் பாடல். இந்த பாடல் வரிகளை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் தான். படத்துடைய கான்செப்டையே ஒரு பாட்டில் ரொம்ப அற்புதமாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. கல்வியா செல்வமா வீரமா என்று ஆட்டத்தை தொடங்குவார் நாரதர். இந்த திரைப்படம் முடியும் போது அவரே இது மூன்றும் இல்லாமல் ஒருவரால் வாழ முடியாது அப்படின்னு முடிச்சு வச்சிருவார். இப்படிப்பட்ட ஆக சிறந்த கலைப்படைப்பு வெளியாகி 57 வருஷங்கள் ஆகுது. சரஸ்வதி ஏற்றுக்கொண்ட சபதத்தை இன்று வரை வெல்ல யாராலும் முடியலை அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. மகா நடிகை சாவித்ரி அவர்களுடைய நடிப்பில் கோமாதா எங்கள் குலமாதா அப்படின்ற ஒரு அற்புதமான பாடலும் சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த கோமாதா எங்கள் குலமாதா பாடலை சுசிலா ரொம்ப அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடல் வரிகளை கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தான். 3 தேவிகளும் தங்களுடைய மொத்த அருளையும் கொடுத்து பூமியில் சாதாரண மனிதர்களாக இருப்பவர்களை சக்தி வாய்ந்தவங்களாக மாற்றுவாங்க. இந்த மூவருக்கும் அவர்களின் தனித்திறமையினாலே ஏற்படும் கர்வம் ஒரு கட்டத்தில் நாட்டுக்கே அச்சுறுத்தலாக மாறிடுது. இந்த 3 தேவியரின் கணவன் முறையே அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் தோன்றி 3மே சிறந்தது தான், கர்வம் வேண்டாம் என்று இந்த திரைப்படம் முடிவடைகிறது. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.